நேத்துதான் டெல்லியில இருந்து வந்தாரு மதுரைக்கு பிரதமர் மோடி. இன்னொருத்தர் மதுரையில இருந்து அடுத்த ஃபிளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போயிட்டாப்புல, அது எடப்பாடி பழனிசாமி. ஆமா, அதுக்கு நேத்து நைட்டு நடந்த அந்த மீட்டிங் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பியூஷ் கோயல் தலைமையில அந்த விடுதியில ஒரு மீட்டிங் நடந்தது. பியூஷ் கோயல் தலைமையில நடந்தது, அதுதான் முக்கியமா பார்க்கணும். ஏன்னா அதிமுக தான் தலைமை தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு. பட் அந்த கூட்டம் வந்து பியூஷ் கோயல் தலைமையில நடந்தது. ஓரமா எடப்பாடி பழனிசாமி வேற உட்கார வச்சுட்டாங்களா. அதான் என்னன்னா சட்டையினோட தாங்க, ஆனா இவரு போட்டிருக்காருங்கிற மாதிரிதான் இருக்கு ஏடிஎம்கேடைய நிலைமை. ஆனா பிஜேபி வந்து 70 அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, கூட இருக்கிற அமமுக. ஏன்னா அமமுக சொல்லிட்டாரு, நாங்க பிஜேபியோட தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவோன்னு. அப்புறம் ஜி.கே. வாசன் இவங்களுக்குலாம் நாங்க பிரிச்சு கொடுத்துக்கிறோம் சில கூட்டணி கட்சிகளுக்கு, ஸோ எங்களுக்கு கொடுத்துருங்கிற மாதிரி கேட்குறாங்களாம். அந்த 70ல் எவ்வளவு நிக்க போறாங்கிறதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட், ஒரு 45க்கு லிஸ்டே வச்சிருக்காங்களாம் பிஜேபி. ஸோ அதனால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனாலதான் டெல்லிக்கு போயிருக்காரு எடப்பாடி அப்படின்னு சொல்றாங்க. 70ன்னு தெரிஞ்சவனே யார் குஷியானங்களும் இல்லையோ, இங்க டீம் வச்சிருப்பாரு குஷி ஆயிட்டாங்களாம். ஓகே 70 அப்படிங்கிற ரேஞ்சில். பட் எப்பயுமே ஜெயலலிதா இருந்த காலகட்டத்துல எல்லாமே போயஸ் கார்டன்ல காத்திருப்பாங்க. ஆமா, காத்துக்கிட்டு இருக்கிறப்பவே ஜெயலலிதா வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பாங்க. அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப என்னன்னா அமித்ஷாவை போய் எடப்பாடி அங்க போய் பார்த்து கூட்டணி பேச போறாருன்னா சொல்றாங்க. ஏதாவது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிறவரோ அப்படின்னு கேள்வியை ஏடிஎம்கே காரங்களே கேட்கறாங்க.